Hey guys, this is me Abhishek and you're watching Bunny Cars. நம்ம இன்னைக்கு இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் இது வந்து ஒரு 2017 Audi Q7 டீசல் வெஹிக்கிள். 2017 டீசல் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து ஷாக் ஆகாதீங்க. இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாண்டேஜில் பார்த்துருப்பீங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே. 2024 வெஹிக்கிளுக்கு வந்து எந்த விதத்துலையும் கம்மியாக இருக்காது. ஸோ கம் லெட்ஸ் செக் இன் டு தி வீடியோ. நம்ம ரொம்ப நாள் கழித்து அம்மானி மோட்டர்ஸ்க்கு திரும்பி வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள். நமக்கு அம்மானி மோட்டர்ஸும் ஒரு சப்போர்ட்டராக இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மானி அலி ப்ரோ. நான் எப்போவுமே அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எப்போவுமே வந்து நமக்கு சேனல் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே அம்மானி மோட்டர்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கம்பெனிஸு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் அம்மானி மோட்டர்ஸ் வந்து அதில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் போர்ஷனில் இருந்து பார்க்கலாம். இந்த இன்ஜின் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மேசிவாக இருக்குது. ஏன் மேசிவாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு V6 இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட 350 CDIயில் பார்த்த சேம் இன்ஜின் தான். பட் ஆனால் இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபிகர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த V6 டர்போ டீசல் இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 245 bhp 600 Nm ஆஃப் டார்க் வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து கம்மியாக எடை போட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இது ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள், கோட்ரோ ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்க. BMW வந்து எக்ஸ்ட்ராவும் சொல்லுவாங்க, இவங்க வந்து கோட்ரோன்னு சொல்லுவாங்க. தென் நமக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் 4மேட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 4 வீல் டிரைவை பொறுத்த வரைக்கும் ஆடி தான் பீட் பண்ணுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 600 Nm ஆஃப் டார்க் வந்து ஈஸியாக வந்து எல்லா வீல்ஸ்க்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நமக்கு 0 to 100 வந்து புல்லிங் வந்து செம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியே தான் ஆகணும். ஒரு ஃபேமிலி ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து இந்த அளவுக்கு பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த வண்டி வந்து ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இப்போது இருக்கிற ஒரு X7 எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு 2015, 16, 17 அந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து கூட இந்த வண்டி ஒரு ஃபேவரட் வண்டியாக இருந்தது. ஏன்னா இந்த காம்படிஷனில் வந்து GLS இந்த வண்டி அப்புறம் வந்து ஓல்வோவில் தான் இருந்தது. X7 எல்லாம் அப்போது வரல. X7 எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த வண்டி வந்து அந்த டைமில் வந்து இந்த வண்டி GLS வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் டிசைனும் அப்புறம் ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஆடி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு Q3 இல்லை ஒரு Q7 எது வேணாலும் இந்த SUV செக்மெண்ட்டில் எந்த ஒரு கிரில் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து நீங்கள் காமனாக பார்க்கலாம். ஒரு SUV செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு கிரில் தான். ரொம்ப அட்ராக்டிவான கிரில்லு, ரொம்ப லார்ஜ் கிரில் அப்படின்னு சொல்லலாம். 2017 வெஹிக்கிளாக இருந்தாலும் 2024 வெஹிக்கிளுக்கு காம்படிஷனாக வந்து இந்த கிரில் வந்து வருது. கண்டிப்பாக மேசிவாக லார்ஜாக இருக்குது. அந்த V6க்கான உள்ள கூலிங் வந்து கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம ஆடிக்கான உள்ள 4 ரிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதாவது இந்த ரிங்ஸு தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் கோட்ரோக்கான பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இங்கே எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு ஃபாக் லேம்ப்ன்றது வந்து பார்க்க முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் LED அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஹெட்லைட்டோட டெக்னாலஜி பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு LED ஹெட்லைட்ஸ் தான் இது வந்து. ஸோ இது வந்து டீட்டெயிலாக யாராவது ஹெட்லைட்ஸ் பற்றி வேணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ஹெட்லைட்ஸை பற்றி நான் ரிவ்யூ வந்து போட ட்ரை பண்ணுறேன். இல்லை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஹெட்லைட் வாஷர் இருக்குது. அது வந்து 2017ன்றதால இதெல்லாம் பார்க்க முடியும். நியூ இயர் ஜென்ரேஷன் வெஹிக்கிளில் வந்து Q7ல் இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு ரீதிங்க் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் அப்டேட் பண்ணுறேன் இருக்கா இல்லைன்றதை வந்து. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸில் வந்து லக்ஸுரி SUV வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த வாஷர் ஃப்ளூயிடுன்றது வந்து பார்க்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு டவுன்கிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாஷர் ஃப்ளூயிட் இருக்கிறதுல வந்து எந்த ஒரு இது வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். மேபி நியூ வெஹிக்கிள்ஸில் வந்து காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம், இல்லை பெடஸ்ட்ரியன் சேஃப்டி அப்படின்னு வந்து இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஃபியூர் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த வெர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைட் போர்ஷனில் இருந்து பார்க்கலாம். சைட் போர்ஷனில் வந்து நமக்கு அட்ராக்டிவாக தெரியறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு 20 இன்ச் அலாய் வீல் தான். ஒரு 255, 50 or 20 இன்ச் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. ஆடிக்கான உள்ள லோகோ வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மேசிவான டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 255 பிஹெச்பி 600 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து ஸ்டாப்பிங்கிறது வந்து அதிகமாகவே தேவைப்படுது. இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 டன் ஆல்மோஸ்ட் 2 டன் வரைக்கும் இருக்கலாம் இந்த வண்டியோட வெயிட் வந்து. ஸோ அந்த ஸ்டாப்பிங் பவர்ன்றது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் எல்லா சைடுமே வந்து நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ்ன்றது வந்து பார்க்க முடியும். சைடில் வந்து நமக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்டெல்லாம் அதிகமாகலாம் கிடையாது. ஜிஎல்எஸில் இல்லை X7லலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஹைட்டாலாம் கிடையாது. கொஞ்சம் கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுட் ஸ்டெப்போட தேவை வந்து கிடையாது. பட் இருந்தாலும் வயசானவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸு அதெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இந்த வண்டி வந்து இடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த வண்டியில் ஏர்லிஃப்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு வந்து தெரியல. நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சைட் மிரர்லேயே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான். இங்கே வந்து ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 டோர்லையுமே ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. பாக்கெட்டில் கீ இருந்தாலே போதும், நம்ம ஜஸ்ட்டு இப்படி கிராப் பண்ணி இப்படி திறந்தோம்னாலே திறந்துடும். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போது எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியுது. சின்ன வெஹிக்கிள்ஸில் கூட இப்போ வருது. ஆனால் சம் பிஎம்டபிள்யூஸில் வந்து ஸ்மால் மாடல்ஸில் வந்து இந்த ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். நான் அப்படியே நம்ம ரேர் போர்ஷன் வந்துடலாம். ரேர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், ரேர் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அசத்திட்டாங்க. ஏன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்களேன், நமக்கு வந்து இது எதில் பார்க்குற மாதிரி இருக்குன்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் பார்க்குற மாதிரின்றது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு வந்து எந்த வண்டியில் பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஒரு க்ளூ கூட நான் உங்களுக்கு தரேன். நம்மளோட Volkswagen ஆடி பிராண்ட் தான் அது கூட. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 TDI கோட்ரோ அப்படின்ற பேட்ச் வந்து இருக்குது. ஒரு கோட்ரோ வெஹிக்கிள் அப்படின்றதால, ஸோ அது ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் வெஹிக்கிள்ன்றதால நமக்கு வந்து அந்த பேட்ஜிங் வந்து இங்கே பார்க்க முடியும். ஆடிக்கான உள்ள லோகோ, தென் Q7க்கான உள்ள பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. இங்கே டோஹுக்கான உள்ள இது வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சென்சார்ஸ் வந்து இருக்குது. தென் கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே நீட்டாக அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ரேர் வைப்பரும் அப்புறம் டீஃபாகரு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கூட நம்ம இங்கே பார்க்க முடியும். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. ஒரு SUVயில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்கும் ஷார்க் ஃபின் ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது அந்த ஆண்டனா வந்து. ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பூட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்ம இது திறக்கணுன்னா கூட வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் தான். இது வந்து நான் இப்போ திறக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு கிளிப்பிங்காக வேணால் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது எப்படி இருக்குன்றத வந்து. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் வந்து இருக்குது. ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு ஒரு 75 லிட்டர்ஸ்க்கான உள்ள ஃபியூல் டேங்க்கு. இந்த ஃபியூல் டேங்க்கில் வந்து மைலேஜ் வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா V6 இன்ஜினு டீசல்ன்றதால மேபி கொஞ்சம் அப்படி இப்படி தரலாம். டீசல்ன்றதால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kmpl வந்து தரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் கம்பெனி அந்த டைமில் வந்து கிளைம் பண்ண மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14.7 அப்படி தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மெதுவாக நிதானமாக ஓட்டினீங்கன்னா மேபி 16-17 கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஹைவேஸில். ஸோ யாராவது ஆடி Q7 வச்சுருந்தீங்க அப்படின்னா, டீசல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றது. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். சீட்டிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மிடிலாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து என்னோடய ப்ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லாங் ஜர்னிஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டு வந்து இல்லை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய வண்டிஸில் வந்து அண்டர் தை சப்போர்ட்டே இல்லைனா கூட நமக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த வண்டியில் வந்து அண்டர் தை சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மேபி சீட்டால் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சீட் வந்து நமக்கு ரிக்ளைனிங் பண்ண முடியும். மேக்ஸிமம் இவ்வளோ தான் ரிக்ளைனிங் பொசிஷனு, ரொம்பலாம் அதிகமாகலாம் பண்ண முடியாது. சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி நம்ம சொல்லிட்டோம். பட் ஆனால் ரேர் பேசஞ்சர்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் 7 மெம்பர்ஸ் போகிறீங்க அப்படின்றப்போ இந்த சீட் வந்து நமக்கு ரிக்ளைனிங் மட்டுமே கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சீட் வந்து இப்படி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம புல் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டுக்கு புல் பண்ணிக்கிட்டால் கூட நமக்கு நீரும் வந்து அதிகமாகவே இருக்குது. என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5'10" 5'11" இருக்குது என்னோடய ஹைட்டு. இருந்துமே வந்து எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டான ஹெட்ரூமு, ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூமு, சஃபிஷியண்ட்டான லெக் ரூமும் வந்து இருக்குது. ஸோ நாட் அன் இஷ்யூ. பட் ஆனால் அண்டர் தை சப்போர்ட் தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இந்த வண்டியில். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். தென் நமக்கு இங்கே ஒரு மேக்சின் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர் வந்து இருக்குது. இங்கே ஒரு ஏசிக்கான ஏர் வெண்ட் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இங்கேயும் வந்துடுது. இது வந்து ட்யூட்டர் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்பீக்கர் வருது. ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து எல்லா விண்டோஸுமே வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் தான். நமக்கு சன்ஷேட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த சைடும் சேம் டு சேம் தான், சன்ஷேட் இருக்குது. ஸோ நாட் அன் இஷ்யூ. நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 zone climate control கொடுத்துருக்காங்க. 4 zone இருக்கிறதால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து 2 zone கூட கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த வண்டியில் 4 zone கொடுத்துருக்காங்க. ஒரு 2 zone நிறைய வெஹிக்கிள்ஸில் கொடுக்கறதுல என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு ஏசி வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நிறைய வண்டிகள் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச் மாதிரி தான் இருக்குது. சும்மா சாஃப்ட் டச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சாஃப்ட் டச் கிடையாது. லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடிஸ் தான். இங்கே வந்து ஹேண்டில் வித் ஹுக் வந்து இருக்குது. ஹுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kilos வரைக்கும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் எவ்வளோன்றது வந்து எக்ஸாக்டாக நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தென் இங்கே ஏசி வெண்ட்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. கண்ட்ரோல்ஸு, கிளைமேட் கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து 3 members வந்து ஈஸியாக உட்கார முடியும். பட் ஆனால் லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹம்ப்பு மேலேக்கு இருக்கிறதால லெக்ஸ் வந்து அப்படி இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டு தான் வந்து ரொம்ப கீழேக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட் வந்து லேக்கிங்காக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. வந்து என்னோடய ஃபேவரட் டிரைவிங் சீட் கூட அதுதான். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வண்டிக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு நான் நோட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் Volkswagenோட கம்பெனியாக இருந்தாலும் Volkswagen வந்து இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஆடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட்டன்ஸு, டச் அண்ட் ஃபீலு, இதோ இந்த பாசிங் பட்டனாக இருக்கட்டும், இல்லை சுவிட்சஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நம்ம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லணும். இந்த கியர் லிவர் கூட ஒரு லெதர் பேடடாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கிராப் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா குவாலிட்டி தான் மெயின்லி எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வந்து பார்ப்பாங்க. ஒரு வண்டியில் ஏறி உட்கார்ந்தாலே வந்து அந்த குவாலிட்டி வந்து நமக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்குமேடா இந்த வண்டி வந்து நமக்கு அது வந்து ஃபீல் பண்ணணும். பட் ஆனால் நிறைய காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸில் வந்து அது ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபீல் பண்ண முடியும். எங்கே பார்த்தாலும், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், லெதர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீரிங் வீல் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே டிஜிட்டல் காக்பிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதிலே வந்து நமக்கு நேவிகேஷன் ஷோ பண்ணும். ஃபியூவலு, ட்ரிப்பு, ரேஞ்சு, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே காட்டும். இதிலே வந்து தேவையான இன்ஃபர்மேஷனும் டே டு டேயில் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் கூட நமக்கு இதில் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக டைனியாக வந்து சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்க்ரீன் பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸலண்ட்டாக அட்டகாசமாக இருக்குன்னு வந்து சொல்லணும். தென் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆம்பியன்ட் லைட் வந்து போகுது. இந்த ஆம்பியன்ட் லைட்டும் அந்த சில்வர் ஃபினிஷும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மெட்டீரியல் வந்து நான் இதே தான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து. அந்த ஆம்பியன்ட் லைட்டாக இருக்கட்டும், இந்த சுவிட்சஸ் கூட இங்கே எல்லாமே வந்து நிறைய சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கேமராக்கான சுவிட்சஸ்ஸு, பார்க் பட்டனுக்கான உள்ள சுவிட்சஸ்ஸு, ஹசார்ட் சுவிட்சஸ்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃபு, டிரைவர் மோட் செலக்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைக் டைனாமிக்கு, ஸ்போர்ட்டு, ஆட்டோ, கம்ஃபர்ட், இது வந்து இதுலேயே சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. தென் இங்கே இன்ஃபோடைன்மெண்ட்கான ஸ்க்ரீன் வந்து டச் பேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே ஏபிசி அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் வந்து நம்ம மேனுவலாக சர்ச் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம என்ன பேர் வந்து இங்கே நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது வந்து இங்கே கண்டிப்பாக டிஸ்பிளேயில் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இருக்குது. தென் நேவிகேஷன், மீடியாக்கான உள்ள பட்டன்ஸ் வந்து இருக்குது.
வேல்யூம் கண்ட்ரோலு ட்ராக் சேஞ்ச் பட்டன்ஸ் கூட இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். லம்பர் சப்போர்ட் கூட இருக்குது. எத்தனை வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத கண்டிப்பாக தெரியல. அது வந்து நான் ஸ்க்ரீனிங்கில் கொடுக்குறேன், அது நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து நமக்கு 2 மெமரி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து 3 தான் பார்ப்போம், இந்த வண்டியில் 2 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிரைவர் சைடு மட்டும்தான் இருக்குது, பேசஞ்சர் சைடு வந்து கிடையாது. அது ஒரு மிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அது வந்து ரொம்ப மிஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தால் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 4 விண்டோஸ் ஒன் டச் அப் அண்ட் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸுமே வந்து அது ஒரு எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். போஷ்க்கான சவுண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. இந்த போஷ் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில். அது வந்து நீங்கள் செக் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸலண்ட் சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த வண்டியில். ஆடியோ பொறுத்த வரைக்கும் சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. தென் இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. கீ வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், காயின்ஸ், வாலெட்ஸ், ஃபோன் எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே 2 கப் ஹோல்டர்ஸு, தென் இங்கே ஒரு சிகரெட் லைட்டரு, தென் இங்கேயும் வந்து நமக்கு ஃபோன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப டைட் ஸ்கீஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம இது ஓப்பன் பண்ண உடனே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. டீப்பாகலாம் கிடையாது, ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். வயர்லெஸ் சார்ஜர் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சாரி, 2017 அப்படின்றதால இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெரிய ஃபோனாக இருக்குது. இருந்தாலுமே வந்து இவங்க யூஎஸ்பி டைப் ஏ வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்ஸ் போர்ட் வந்து இருக்குது. மேபி அவங்க வந்து கொஞ்சம் பெரிய வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய பெரிய ஃபோன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 2017 வெஹிக்கிள்ன்றதால இட்ஸ் ஆக்செப்டபுள். நமக்கு இந்த ஸ்டீரிங் வீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தான். இது வந்து ஜஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கான ஒரு பட்டனு. ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் தான். எங்கேயுமே வந்து மேனுவல் வந்து பார்க்க முடியாது இந்த வண்டியில். ஒரு 80 lakhs அந்த டைமில் வந்து ஒரு 80 lakhs சம்திங் அரௌண்ட் தட் ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அந்த வண்டியில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. இங்கே வந்து கோட்ரோக்கான ஒரு பேட்ஜிங் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. தென் நமக்கு வந்து இங்கே க்ளவ் பாக்ஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமாக தான் இருக்குது க்ளவ் பாக்ஸ் எல்லாமே வந்து. இங்கே கூலிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து கிடையாது. பட் ஆனால் சிடி சார்ஜரு, எஸ்டி கார்டு எல்லாமே போடுற மாதிரி இங்கே வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஆடி Q7ஓட வீடியோ. ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டைம் நான் அதை தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஒரு கமெண்ட்டு கூட எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.